நம்ம நாட்டுல நடந்த அனர்த்தம் அப்படின்றது மிக பாரதூரமானது அப்படின்றது நாம இன்னும் போக போகத்தான் இன்னும் விளங்கிக் கொள்வோம். பாரதூரமான இப்போ தெரிஞ்சாலும் இதை இந்த மாதிரியும் நடந்திருக்கா அப்படின்ற பாரதூரமான பல தகவல்கள் நமக்கு தொடர்ச்சியாக வெளிவர ஆரம்பிக்கும். இன்றைய நாள் அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கு உத்தியோகபூர்வமா வெளியாக இருக்கு. வெளியில பெரிய அளவா மழை, தொடர்ச்சியாக இடிமின்னலோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 36 மணித்தியாலங்களுக்கு தொடர்ச்சியாக நாட்டுல மழை பெய்வதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மிக அவதானமா பயணங்கள் செய்தீங்க, அவதானமா பயணிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய 3D வரைபடம் இருக்காங்க. இந்த வரைபடத்துல மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி நில அளவியல் பக்கமான தகவல்கள் தெரிவித்தாங்க. அதனுடைய தலைவர் இன்றைய நாள்ல குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளுடைய மாற்றங்கள் வரைபடத்தில் ஏற்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கு. நடந்து முடிந்த அனர்த்தம் காரணமாக இலங்கைக்கு மேலே உள்ள செய்மதிகள் மூலமாக இப்பொழுது படங்கள் எடுக்கப்படுகிறது. சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடைய செய்மதிகள் இருக்கு. இதன் மூலமாக எடுக்கப்படுகின்ற படங்களை வைத்துக் கொண்டு இலங்கையினுடைய வரைபடத்துல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இருக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கான்றதை ஆராய்றாங்க. 90% மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பாதைகளோ, சில கிராமங்களோ, வீடுகளோ, இந்த மாதிரி மலை பிரதேசங்களோ இல்லாமல் போயிருக்கிறது. இதனால 100% மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது வரைபடத்திலேயே. அது மட்டும் இல்லாமல் இலங்கையுடைய கடல் ஓர பிரதேசங்கள் 128 கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பு மாசுபட்டிருக்கிறது, அசுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பாதிப்பாக நாட்டுக்கு வருகின்ற நாட்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்படுது. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இந்த நாள்ல வெளியாக இருக்கிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்றைய நாள்ல தகவல் திணைக்களத்துல ஒரு ஊடக சந்திப்பு நடத்திருந்தாங்க. இலங்கையினுடைய நிலப்பரப்பின் மொத்த பரப்புல 30% பரப்பு மண்சரிவு அபாய எச்சரிக்கைக்குள் இருக்கிறது. பாருங்க, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவான பரப்பு கொண்ட பகுதி மண்சரிவு அபாய எச்சரிக்கையோடு இருக்கிறது. நாட்டுல வசிக்கின்ற 36% மக்கள் இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை இருக்கின்ற பகுதிகளில் வசிக்கிறாங்க. மிக ஆபத்தான ஒரு விஷயம். இந்த நாள்ல தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஊடக சந்திப்பில் வைத்து இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த 36% அப்படின்றது கிட்டத்தட்ட 20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு, மிகப்பெரிய ஒரு பிரதேசம் இது. இலங்கையில ஏற்பட்ட அசாதாரண சூழல் காரணமாக இதுவரையில கிட்டத்தட்ட 589 இடங்கள் தான் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மண்சரிவு ஏற்பட்ட பிரதேசங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திருக்காங்க. 2,210 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல செக் பண்ணுங்க, இந்த இடத்துல பரிசோதனை செய்யுங்க, மக்கள் வாழலாமா இல்லையா அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள், பரிசோதனைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட இடங்கள் தொடர்பாக பெறப்பட்ட செய்மதி புகைப்படங்களை வைத்துக் கொண்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1,241 மண்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு, அடையாளம் காணப்பட்டிருக்கு. அவற்றுல 919 மண்சரிவுகள் வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல, பாதைகளுக்கோ மற்ற பிரதேசங்களுக்கு தான் ஏற்படுத்திருக்கு. 322 மண்சரிவுகள் முற்றுமுழுதாக வீடுகளை பாதித்திருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவான மண்சரிவுகள் வீடுகளுக்குள்ளே விழுந்திருக்கிறது. அதாவது அபாயகரமான உள்ள 15,000க்கும் மேற்பட்டோரை அந்த இடங்கள்ல இருந்து இப்பொழுது வெளி இடங்கள்ல தங்க வச்சிருக்காங்க. கடந்த காலங்கள்ல ஏற்படுத்தப்பட்ட அனர்த்தங்களின் போது மண் வீடுகள் சரிந்து விழுந்தமையினாலேயே அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. 199% ஏற்பட்டிருக்கு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். நிலவுகின்ற அசாதாரண சூழல் காரணமாக நீங்க வார இறுதி நாட்கள்ல வெளி மாவட்டங்கள், குறிப்பா மலையக பிரதேசங்களுக்கு பயணம் போவதாக இருந்தா அதை தவிர்த்து கொள்வது நல்லம் அப்படின்ற ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. நூரேலியா போற பாதை தொடர்ந்தும் அபாயகரமான நிலை இருக்கு. போனாலும் மண்வீடு சரிந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இரவு நேரத்துல பயணம் செய்யறவங்க, அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட பயணம் செய்யறவங்க மிக அவதானமாக பயணிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா ரம்போட, கித்துல்கல, கரண்டியல்ல, அதோட லபுக்கல ஆகிய பிரதேசங்கள், கண்டி நூரேலியா பாதை, இந்த மாதிரியான பல பாதைகளுக்கான அபாய எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கு. பயணம் போறீங்க, தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்துல. அசோக் ரணவல்ல, முன்னாள் சபாநாயகர், எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு வாகன விபத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டிருந்தாரு. சபகஸ் கந்தையில் நடந்த வாகன விபத்து. நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இந்த விபத்துல ஒரு பெண், 6 மாத குழந்தை, 50 வயதுடைய பெண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக லேடி ரிச்வே வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நாள்ல அவரை கைது செய்திருந்தாங்க. அதாவது அசோக் ரன்வெல் அவரை போலீசார் கைது செய்திருந்தாங்க. காரணம் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்க வேண்டியது, அல்லது இது அபாயகரமான ஒரு வாகன செலுத்துதல் மூலமாக இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டின் பேர்ல அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு முதல்ல சமூக வலைதளங்கள்ல அவர் மது போதையில வாகனம் செலுத்தியதாலே இந்த விபத்து ஏற்பட்டதாக பலதரப்பட்ட செய்திகள் இருந்தது. ஆனால் போலீசார் அதனை அவரை கைது செய்ததற்கு பிறகு அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த மாலை வேளையில அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில அங்க இருந்தாரு, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாரு. இப்ப வரைக்கும் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாலை வேளை வந்த இறுதியாக 6:30 வந்த செய்தி அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு.